திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மனைவியின் நடத்தில் சந்தேகமடைந்த கணவன் மனைவியை அடித்துக் கொன்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிப்பட்டையைச் சேர்ந்த கவிதா கணவர் இழந்து தனது ஒரு ஆண் குழந்தையுடன் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் ஆரணி அடுத்த பையூரில் ஏற்கனவே திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள வினோத்குமார் என்பவருடன் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. வினோத்குமார் கவிதாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். பின்னர் முதல் மனைவி, குழந்தைகள் ஆகியோருடன் வினோத்குமார் இரண்டாவது மனைவி கவிதாவை குடி வைத்து ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்துள்ளார். கவிதாவுக்கும் வேறொரு ஆணுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டு வினோத்குமார் மது அருந்திவிட்டு கவிதாவை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் குடிவெறியில் இருந்த வினோத்குமார் கவிதாவை அடித்து சுவரில் தள்ளியுள்ளார். இதனால் தலையில் பலத்த காயமடைந்த கவிதா மயங்கி கீழே விழுந்தார். கவிதாவை மீட்டு உறவினர்கள் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கவிதாவின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வினோத்குமாரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டும் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்திட வேண்டியும் அதிமுக சார்பில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ஆரணி அடுத்த சேவூர் இயேசுவின் உதவிக்கரங்கள் திருச்சபையின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலையும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு இணைச் செயலாளர் இயேசுராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலையும் மதிய உணவும் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் கலைவாணி, ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ், நகர செயலாளர் அசோக்குமார், கிளை செயலாளர் பிரபு, ஒன்றிய இணை செயலாளர் மஞ்சுளா, தேவாலய பாதிரியார் சாலமன் உஷா ஆகியோர் கலந்து கொண்டனர்.